மதேபுராவுடைய ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்தோம். ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் தான். நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் யூகமோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எடுத்து அதுக்குள்ளே செக் பண்ணாலும் நாங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். 12,000 டூப்ளிகேட் அங்கே இருக்குது. 54,000 பேருடைய அட்ரஸே இல்லை. ஒரு வீட்டில் 80 பேருடைய ஓட்டு இருக்குது. ஒரு சாராய கடையில் வந்து 120 குடும்பங்களுடைய அட்ரஸ் இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு போய் ஃபீல்டில் போய் செக் பண்ண, இது 6 மாதம் நாங்கள் பண்ணோம். இதை யாருன்னு போய் ஒரு ஃபீல்டையும் செக் பண்ண போனால் யாருமே அங்கே கிடையாது. ஆனால் 6 லட்சம் ஓட்டில் 3 லட்சம் ஓட்டு போல் ஆயிருக்கு. அப்போ நாங்கள் உங்ககிட்ட இனிமேல் நாங்கள் வந்து பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்து சொல்கிறோம். இல்லை, இப்போ இவ்வளோ தப்புகள் அங்கே நடக்குது மகாதேவபுரத்தில். ஒரு தொகுதி எடுத்து நீங்கள் அதில் இல்லை, நான் முடிச்சிடறேன். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ளாலெஸ் ஓட்டர் லிஸ்ட்டாக இருந்தால் 6 லட்சம் ஓட்டில் 1.5 லட்சம் ஓட்டு எப்படி வந்து ஃப்ளா இருக்கும்? நான் சிம்பிளாக கேட்குறேன். ஒரு குழந்தை கூட இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாது. சின்ன பிள்ளைங்கள்ல அவங்க கூட அப்படி தப்பு பண்ண மாட்டாங்க. 6 லட்சம் ஓட்டில் 1.5 லட்சம் ஓட்டு ஃபேக்கு, ஃப்ளாடு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்சுவல் ஃப்ளாவை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து நாங்கள் ஃப்ளாலெஸ் சிஸ்டம் சொல்லுவீங்க? அப்போ என்னுடைய கேள்வி எங்கே போகுதுன்னா, அப்போ இவிஎம் பற்றி நீங்கள் சொன்னது ஏற்கனவே ஃப்ளாலெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்போ உங்களை எந்த விதத்தில் நாங்கள் நம்ப முடியும்?